நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான கோரக்கொம்பு மலை கிராமத்தில் உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய நடனமாடியும் பாரம்பரிய பாடல் பாடி உற்சாகமடைந்த பழங்குடியினர் தற்போது வரை அடிப்படை வசதிகளின்றி கஷ்டமடைவதாகவும் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான கோரக்கொம்பு மலை கிராமத்தில் பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் பழங்கால இசை வாத்தியங்கள் முழங்க செடி கொடிகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய நடனமாடினர். மேலும் வனப்பகுதியில் தேன் மற்றும் கடுக்காய் சேகரிக்க செல்லும் போது பாடும் பாடல்களை பாடி தங்களது பாரம்பரியத்தை நினைவு கூறி சிறப்பாக ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த பழங்குடியினர் தின விழாவில் பழையக்காடு, கருவலம்பட்டி, பூதமலை, கோரக்கொம்பு, செம்பராங்குளம், சவரிக்காடு, கடமன்ரேவு உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தற்போது வரை பழங்குடியின மலை கிராமத்தில் சாலை வசதி, கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி மற்றும் ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்றும் தங்களது மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் கருவேலம்பட்டி மணக்குழு தலைவராகவும் இருக்கிறேன், ஊர் தலைவராகவும் நான் இருக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னோர்கள் இந்த மாதிரி பழங்குடியினர் தினம் கொண்டாடினதும் இல்லை. இருந்த எந்த காலத்துலேயுமே நாங்கள் அந்த மாதிரி பழங்குடியினர் தினம் போவோம். ஒரு கல்யாணம் காட்சி அங்கே மேலே அடித்து ஆடுவோம் பாடுவோம், கல்யாணம் காட்சி அதோட சரி. பழங்குடியினர் தினம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பேப்பருக்கோ இதெல்லாம் கொடுத்ததில்ல. இப்போ இருக்க சார் கொடைக்கானல்ல இருந்து வர்றதுனால எங்களுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் சில்லு வரைக்கும் வந்துடுறதுங்க. அங்க ஒரு கல்யாணம் காட்சிக்கு மட்டும் பார்த்துங்க. இன்னைக்கு அதே தினத்தை எங்க பழங்குடியினர் தினம்னு சொல்லி எங்களுக்கு நாங்க ஊர்ல ஏதோ ஒரு இடத்துக்கு இல்லை, எல்லா சாதி சனமும் சேர்ந்து நாங்க அந்த இடத்துல பழங்குடியினர் தினம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நாங்க ஏற்று அங்க ஆடுறோம் பாடுறோம் கொண்டாடுறோம். ஒரு நாள் நல்ல முறையா இருக்கிறதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு. பல முகத்துகள் நாங்க பார்க்க வேண்டியது, பார்த்த முகத்தவே பார்க்காம இப்ப இருக்கிற எல்லா முகத்தவுமே நம்ம சொந்த வந்தங்கள் எல்லாமே இனம் குளம் எங்க இருக்குது. இங்க இருக்க குடும்பங்கள் எத்தனை ஏரியால இருந்து வந்திருக்கு? நாங்க கடமன்றா, சபரிக்காடு, கோம்பக்காடு, கருவேலம்பட்டி, செம்பராங்குளம், பட்டிக்காடு, பூதமலை, ஆடலூர், பன்றிமலை, அதே மாதிரி இங்கிட்டு கடுகு தடி, புதூர், மங்களங்கும்பு, பண்ணக்காடு, கும்பரையூர், இப்படி கூலத்தூர், இப்படி எல்லா கிராமத்துகள்ல இருந்தும் இன்னைக்கு எல்லாம் 10 பேர் 15 பேருன்னு சொல்லி எல்லாமே வண்டி பிடிச்சு வந்திருக்குங்க சார். வண்டி பிடிச்சு இந்த விழாவை கொண்டாடணும். இதுல இருந்து நிறைய இடத்துல இருந்து வண்டி வராத பகுதியில இருந்து நடந்து வந்திருக்காங்க சார். நடந்து வந்திருக்காங்க. ஒரு 100 பேர் இருக்கும், 100 பேர் 200 பேர் நடந்து வந்திருக்காங்க. இது பாரம்பரியம் பார்க்கணும். பாரம்பரியமா நம்ம இதை வச்சு இனிமேலும் பாரம்பரியமா இதை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கள்ல நாங்க இருக்கிற இந்த சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களோட முடிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுகளுக்கும் அந்த ஆர்வங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். சரிங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாலா. சரிங்கம்மா. இன்னைக்கு பழங்குடியினர் தினம். இன்னைக்கு பழங்குடியினர் தினம் சார். எங்களுக்கு நாங்க 7 மலையில இருந்து வந்திருக்கிறோம் பழங்குடியினர் தினம் கொண்டாட. இன்னைக்கு குழந்தை குட்டி அத்தனை பேருமே எங்க பழங்குடியினர் தினத்தை கொண்டாடணும்னு சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறோம் சார். அது மாதிரி இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் குறைகள்லாம் இருக்குது சார். எங்க மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதுன்னா, சாதி சான்றிதழ் இல்ல, இந்த ஆதார கார்டு இல்ல, பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்தணும்னாலும் ஒரு ஆதார கார்டு தான் கேட்கறாங்க, ஒரு சாதி சான்றிதழ் கேட்கறாங்க, ஒரு பிறப்பு சான்றிதழ் கேட்கறாங்க சார். இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு மிகவும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். நாங்க இப்படி போயிட்டாலும் எங்க பிள்ளை குட்டிகளை வருங்காலத்துல அவங்க நல்லா இருக்கணும். அவங்க அரசியல இருந்து அந்த ஆதார கார்டு, இந்த சாதி சான்றிதழ், இந்த பிறப்பு சான்றிதழ் வாங்கி அவங்க பிள்ளை குட்டிகளை அவங்க படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆசையா இருக்கு சார். அந்த ஆசையை அந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாலுமே போதும் சார். இப்போ உங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் ஸ்கூல் வச்சுட்டாங்களா? ஸ்கூல் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு சார். ஸ்கூல் எல்லா ஊர்லயுமே எங்க ஊர்ல இருக்குது, இல்லன்னா இல்ல. ஆனா சரியான டீச்சர்கள் எங்களுக்கு சரியான முறையில கிடைக்க மாட்டேங்கிறாங்க.
கொள்ள தொலைத்துல ஊருக்கு இருக்குனால அந்த ஊருக்கு நடந்து போய் அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்து வரதா அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துல அவங்க இருக்கிறாங்க சார். ரோடு இல்லாத காரணத்தினால அவங்க எந்த டீச்சருமே எங்களுக்கு வந்து முன்னேறி போய் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ரோடு இருந்துச்சுன்னா மெயினா போய் வந்துடலாங்கிற ஒரு பயம்லாம் போய் வந்துருவாங்க சார். இப்ப நடப்பாதனால ஒரு எருமை இருக்கும், ஒரு ஆணை இருக்கும், காட்டு பொருள் வந்து நிறைய இப்ப வனத்துக்குள்ள நடமாடுறதுனால எந்த டீச்சருமே கொஞ்சம் பயக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது, அந்த மக்களை முன்னேற்றம்னு பார்த்தாலும் முடியல அப்படிங்கிற மன வருத்தமும் அந்த பகுதியில இருக்கு சார். அந்த எங்களை நம்பி வர ஒரு டீச்சருக்கோ ஒரு வாத்தியாருக்கோ அந்த ஒரு மன பயமும் இருக்கு சார். அதனால அவங்க வந்து எங்களை வந்து அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுறது, எங்க பிள்ளை குட்டியை படிக்க முடியாம போற காரணமே அதான் சார். இல்லம்மா, இங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க, மதிய உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க வாத்தியார் வரலன்னு சொல்றீங்க, இதனால அங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் இருக்காங்களா? எல்லாம் இருக்கிறாங்க சார், இல்லன்னு இல்ல. அந்தந்த ஊர்ல தெரிஞ்சவங்களை வச்சு அந்த டயத்துக்கு கொஞ்சம் சமைச்சு போட்டுக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. எங்க ஊர்ல பொறுத்த அளவுல உண்டூர் பள்ளின்னு ஒண்ணு இருக்குது. அந்த உண்டூர் பள்ளிக்கு வந்து காலையிலயும் சாயங்காலமும் சாப்பாடு ஆக்கி போடுறது எங்க ஊர்ல ஒரு பொண்ணு எடுத்து போட்டுருக்காங்க. அந்த பொண்ணு காலையிலயும் சாயங்காலமும் ஆக்கி போட்டுருது. மற்ற கிராமத்துல வந்து எப்படி இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்கன்னு இன்னும் அந்த எந்த கிராமம் மஞ்சளை செம்புல கலக்கி வச்சு நாங்க அந்த தேவப்பட்டி தலைவை வந்து அந்த தொட்டு அப்படி இறச்சி விட்டோம்னா தான் அந்த தெய்வம் எங்களுக்கு வரும். அந்த தெய்வம் வந்து இறங்கி எங்களுக்கு எங்கள உண்ட ஒரு குறைகளை சொல்லும். உங்களுக்கு இப்படி ஒரு வாக்கு இருக்குது மக்கா, இப்படி ஒரு குறை இருக்குது மக்கான்னு அந்த தெய்வம் எங்களுக்கு அந்த பழிச்சையம்மா வந்து அந்த தண்ணியில தான் எங்களுக்கு வாக்கை சொல்லுவா. அதனாலதான் அந்த அவளுக்கு ஒரு பாரம்பரிய கொலை மட்டும் அந்த பாரம்பரிய வந்து அவ வனத்துக்குள்ள என்னைக்குமே அந்த கொலையை வச்சு அவ வனத்துக்குள்ள போனவதான். அவ மாண்டதுல இருந்து நாங்க அந்த அவ போன பின்னாடி எங்களுக்கு அந்த கொலைதே தெய்வமே சார். அந்த கொலைதான் இப்ப எங்க போனாலும் அந்த கொலையை நாங்க மண்டையில எடுத்து வச்சுட்டு போனோம்னா இவங்க டைப்பிள் மக்கான்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க சார். ஆனா உண்மையிலேயே அருமையா எங்களுக்கு சொன்னீங்கம்மா. நாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தலையில பூ வச்சு இப்ப வந்து சில பேர் பூ வைக்கிறத விட்டுட்டாங்க. ஆனாலும் அவளை நினைச்சு போறவங்க நாங்க வந்து எப்பயுமே முட்டூண்டு வள்ளிக்கிழங்கு, முட்டூண்டு பழனிக்கீரை, முட்டூண்டு தேனு இதெல்லாம் வச்சு நாங்க அவளுக்கு படைச்சுதான் சார். நாங்க அந்த அவளை நாங்க மிச்ச பச்சை பூவு இது 3 வச்சு நாங்க அவளை சந்தோஷமா கொண்டாடுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழங்குடியினர் தினம் முன்னிட்டு கோரக்கொம்பு வந்திருந்தோம். இன்னைக்கு மக்களை வந்து சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நியூஸ் 21 செய்திகளுக்காக கொடைக்கானல்ல இருந்து குல் சுரேஷ்.